நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜஸ்டின் ஸ்டீஃபன் ஜோசப் ஸ்டீஃபன் ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள் லியாண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும் புஷ்பகண்ணம்மாள் பொக்கிஷம்மாள் பிரான்சிஸ் தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் திரவியம் பீட்டர் ஜேபியர் கிளாரா மேரி போரெனே இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தூய இதய மரியன்னை சபையில் மரித்த அருள் சகோதரி ஒலிவியர் ரோஸ் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளை இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளை இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைந்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டார். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு காழ்த்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது.
ஏனெனில் நமது அறிவு அரைக்குறையானது. நாம் அரைக்குறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன். குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைக்குறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33 இறைவசனங்கள் 2 முதல் 5 மற்றும் 12, 22 முடியே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு இந்த தலைமுறையினரை
மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை ரச பழத்தை குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கின்றார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுநர்கள் ஸ்நாபக அல்லப்பரையும் இயேசுவையும் எவ்வாறு மதிப்பிடுகிறார்கள்? அவர்கள் இயேசுவை பற்றி என்ன பேசுகிறார்கள்? ரெண்டு பேரையுமே ஏற்றுக்க அவங்களுக்கு மனம் இல்லை. ரெண்டு பேருக்கு ஏதாவது காரணம் காட்டி கழிச்சு விட்டுறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை பற்றி இங்கே ஒரு வாசகம் வருது. அது பலஸ்தீன் நாட்டில் இருக்க ஒரு விளையாட்டு. பிள்ளைங்க ரெண்டு குரூப்பாக விளையாடுவாங்க, ஒரு பக்கம் ஒரு இன்னொரு பக்கம். அவங்க நாட்டு விளையாட்டில் ஒன்று ஒப்பாரி வச்சாக்கா அழுகணும், அழுதா ஒப்பாரி வைக்கணும், மாரடிக்கணும். இது அந்த விளையாட்டில் வரக்கூடிய ஐட்டங்கள். அப்படி வரக்கூடிய இந்த ஐட்டங்களை விளையாடும் போது ஒழுங்காக விளையாடுறதே கிடையாது. எல்லா பிள்ளைகளும் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாம் கும்பலாக வருவாங்க, விளையாட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும், ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க, திருப்பியும் வருவாங்க, விளையாடுவாங்க. இது சிறு பிள்ளைகளுடைய மனநிலை. எதையும் ஒழுங்காக தொடர்ந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாத சின்ன பிள்ளைங்க அங்கே விளையாடும்போது இதுதான் நடக்கும். இதை ஆண்டவர் சுட்டி காட்டுறார். எப்படி இந்த சின்ன பிள்ளைங்க அர்த்தம் இல்லாமல் விளையாடுறாங்க. விளையாட்டு தான் மிக முக்கியம். விளையாட்டில் சந்தோஷம்தான் முக்கியம். பிள்ளைங்க எதுக்காக விளையாடுறாங்க? விளையாடும் போது மன மகிழ்ச்சிக்காக விளையாடுறாங்க. மகிழ்ச்சியை விட்டுட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன தமாஷா அது. இது பிள்ளைகளிடையே நடக்குது. அதே போல தான் பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுநர்கள் யூதர்கள் எல்லாரும் சேசு மேலேயும் குறை சொல்லுவாங்க, திருமுழுக்கு யோவான் மேலேயும் குறை சொல்லுவாங்க. திருமுழுக்கு யோவான் வந்த பொழுது பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறான், போட்டுக்கிற சட்டையை விட்டு அவர் பேசும்போதும் பிசாமசான்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி திருமுழுக்கு யோவானை வெறுத்தார்கள். அவர் இறைவாக்கினர், எவ்வளவு பெரிய மனிதன், கடவுளால் அனுப்பப்பட்டவர், சக்தி வாய்ந்தவர், வல்லமை நிறைந்த இறைவாக்கினர். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனமில்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்கள சுட்டி காட்டுறாரு. அவர் அவங்களை இடிச்சுக்கினே இருக்கார். அவங்கள குற்றங்கள் எடுத்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து திட்டுறாரு. ஆகினால அவனுக்கு என்ன செய்தாங்கன்னா அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை, அவரை குறை சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு வந்தார். அவர் வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மனுஷன் செய்யற குடிகாரங்களோட ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கிறான், எப்போ பார்த்தாலும் பாவிங்களோட பழகிறான், இந்த ஆள் உண்மையான இறைவாக்கினர் கிடையாது, நேர்மையற்ற மனிதர் அப்படி சொல்லி அவர் குறை சொன்னாங்க. ரெண்டு பேரையும் குறை சொன்னாங்களே தவிர ஒருத்தரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் யூதர்கள் செய்த பெரிய தவறு. யாரையாவது ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஆனால் இருவரையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், என்ன தச்சன் மகன், சூசன் மகன், பள்ளிக்கூடம் போகாதவன், படிக்காதவன், பட்டம் பெறாதவன், என்ன தெரியும், இவனை போயிட்டு ஒரு பெரிய இறைவாக்கின மக்கள் எல்லாம் போய் தேடுறாங்களேன்னு. ஆனால் அவருடைய ஞானம் என்ன என்பதை அவருடைய செயலிலிருந்து வெளிப்படுகிறது. குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குறாரு. அவர் வார்த்தைகளை கேட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. 5 அப்பத்தை வச்சு 5000
இவ்வளோ பெரிய புதுமைகளை எல்லாம் பார்த்த சாதாரண மக்கள் அவரை இறைவாக்கினராக, கடவுளாக, மகனாக, மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் யூதர்கள் கடின மனது உடையவர்களாக, நெஞ்செழுத்த உடையவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தினால் அவர்கள் அவரை வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்ம குடும்பத்தில் நடக்குது. கணவன் மனைவி 2 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிக்கிற விளையாட்டு அவங்க கூட தான் இருக்கும். மனைவி செய்யறதுக்கு புருஷனுக்கு பிடிக்கலன்னா பெரிய குண்டை போட்டு இது சரியில்லைன்னுவாங்க. புருஷனை செய்யறது மனைவிக்கு பிடிக்கலன்னா இந்த விளையாட்டுத்தனமான ஒரு போக்கு குடும்பத்தில் இருக்குது. ஒருத்தர் மன்னித்து ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை, எதுவாக இருந்தாலும் தள்ளி சரித்து போகணுன்ற அந்த மனநிலை கிடையாது. ஒரு பிடிவாத குணம், நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் செய்யணும். இத்தகைய ஒரு பிடிவாத குணத்தோட குடும்பத்தில் இருக்கும் பொழுது எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். நீயா நானா, அப்படி இல்லாமல் நீயும் நானுமாம் இருக்க வேண்டும். தலைவா உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உள் வாழ்வில் இணைப்பேன் ஐயா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேன் ஐயா, உன் தாழ் பாதம் பணிந்து தொழுகின்றேன். உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, நிறைவாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேன் ஐயா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உள் வாழ்வில் இணைத்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் பணிபுரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழை சாற்றி ஏற்றி உம்மை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியில் நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவர் எமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்க்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா, அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வின் தீபம் ஏற்றிட வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன் அன்பு என்று மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன் அன்பு என்று மாறாதையா. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், என் இயேசுவே எழுந்து வா, வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. இப்பொழுது வழங்கப்படும் திருவிருந்தில் தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறர் மதத்தை சார்ந்தவர்கள், பிரிந்து போன சபையை சார்ந்த நண்பர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு பெற வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசப்பின் வணக்க நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளி. முடிவில்லா உமது துணையால் இந்த குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகளில் அதனிடத்தில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, முனிவலனே உன் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்ந்ததனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்ந்ததனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய்மறி துணையார். மாநிலம் போற்றிடுமாவலனே, திருமாமரி காவலனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கி
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.